சரியா இருக்கிறது இதான் அமைதி பூங்காவா? ஆனா முதலமைச்சர் அவர்கள் நீங்க கார்ல ஜெயிக்கணும் போறீங்க, உங்களுக்கு செக்யூரிட்டி இருக்குது, முன்னாடி பின்னாடி எல்லாம் கட்டிட்டு வர்றாங்க, உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இருக்குது, அதை வைத்து பேசாதீர்கள். சாமானிய மனிதர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தாய்மார்கள் ரோட்டில் நடந்து போனாங்கன்னா பாதுகாப்பு இருக்கும். அதனால் அருமை சட்டங்களை இந்த சட்டம் ஒழுங்கை சரி செய்ய வேண்டும், அடுத்த கட்டத்திற்கு சட்டம் ஒழுங்கை எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்காக நீங்கள் ஒரே ஒரு காரணத்திற்காக நீங்க நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொண்டீர்கள். அதே நேரத்தில் விவசாய பெருமக்கள் மானாமதுரையில் ஐயா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து வெளியே வந்த பொழுது 45 லட்சம் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சியிலிருந்து வெளியே வரும் பொழுது 21 லட்சம் விவசாயிகளுக்கு தான் 6000 ரூபாய் கிடைக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 ஆண்டுகள்ல 24 லட்சம் விவசாயிகளை பிரதமருடைய 6000 ரூபாய் திட்டத்திலிருந்து நீக்கி இருக்கிறார். கூட்டுப்பட்டா ஆதார் கார்டு சரியில்லை, உங்க இனிஷியல் தப்பு, ஆதார் கார்டு இருக்கிற பேர் வேற, பட்டால் இருக்கிற பேர் வேற, கிராமத்துல எங்க போய் நீங்க சரி பண்ணுவீங்க? அருமை சொந்தங்களே, நம்முடைய முதல் கடமை நம்முடைய ஆட்சி அமைந்த பிறகு மறுபடியும் நீக்கப்பட்ட 24 லட்சம் விவசாயிகளை திரும்ப சேர்த்து 45 லட்சம் விவசாயிகளுக்கு மத்திய அரசுடைய PM கிசான் சம்மான் நிதி 6000 ரூபாயை கொண்டு வர வேண்டிய கடமை நம்முடைய கடமை. அருமை சொந்தங்களே, கடைசியாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். மகளிருடைய உரிமை தொகை 1000லிருந்து 2000 நாம் உயர்த்துகின்றோம். கண்டிப்பா நம்முடைய மகளிருக்கு தாய்மார்களுக்கு அது ஒரு பெரிய பயனாக இருக்கும். ஆண்டுக்கு 3 விலையில்லாத கேஸ் சிலிண்டர் உங்க வீட்டு வாசல்ல வந்து கொடுத்துட்டு போயிடுங்க. 5 லட்சம் மகளிருக்கு 2 சக்கர வாகனம் வாங்க 25,000 ரூபாய் மானியம் உங்க வங்கி கணக்கில் கொடுத்துடுறோம். வெயில் காலம் எல்லாம் வேர்த்து ஊற்றி நின்று இருக்கிறீங்க, வீட்டுல வந்து ஃப்ரிட்ஜை கொடுத்துட்டு போயிடும். திமுக காரன் பார்த்தா என்னடா தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடி என்ன ஃப்ரிட்ஜ்னு சொல்லிட்டாரு, நாம ஏதாவது ஒன்று சொல்லுவோம், நாங்க டோக்கன் கொடுப்போம். யோ, நீ டோக்கன் கொடுக்குற லட்சணம் எனக்கு தெரியாது. ஒரு டோக்கனை வாங்கி வெயில போய் நின்று இந்த கடைக்கு போ அந்த கடைக்கு போ நலை விட்டு என்ன கொடுக்க போறாங்க. அதனால அருமை சொந்தங்களே, இன்னைக்கு இந்த காலத்துல 100 நாள் வேலை கொடுத்த பட்டனை தட்டினா உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது. இந்த டோக்கன்ல நம்பாதீங்க, நம்முடைய திட்டங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய திட்டங்கள். முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் கஞ்சாவை தவிர்ப்பதற்கான ஆன்டி கஞ்சா டாஸ்க் போர்ஸ் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டிலே உருவாக்கப்படும். அதே போல சொத்து வரி, எல்லா வரி, பால் விலையிலிருந்து எல்லாம் உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் நாள் முதல் கையெழுத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குடும்பத்திற்கு ஒரு சகோதரிக்கு 10,000 ரூபாய் நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குக்கு வரவு கொடுப்போம். ஐயா, போன வாரம் டிஜிபி மாற்றம், நேற்று சீஃப் செக்ரட்டரி மாற்றம், 23 ஏப்ரல் முதலமைச்சரை மாத்திருங்கய்யா. முதலமைச்சரை மாத்திருந்தீங்கன்னா எல்லாம் சரியாக இருக்கும், எல்லாம் சரியாக இருக்கும். ஐயா, நாம டிஜிபி மாத்தல, இவங்க டிஜிபியே போடல. 8 மாத காலமாக தமிழகத்திற்கு டிஜிபியே இல்லைங்க. 8 மாத காலமாக தமிழகத்திற்கு பொறுப்பு டிஜிபி போட்டு வச்சிருக்காங்க. பொறுப்பு டிஜிபி லீவ்ல போனார் டிசம்பர்ல. நம்ம எங்கேயாவது அநியாயத்தை பார்த்துருக்கீங்களா? பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி போட்டாங்க. எப்படி சட்டம் ஒழுங்கை விளங்கும்? டிஜிபியே இல்ல, லீவ்ல போன பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி. தேர்தல் ஆணையம் இன்னைக்கு செய்திருப்பது டிஜிபியே போட்டிருக்கிறாங்க. முதலமைச்சர் மேடையில் என்ன சொல்றாங்க, என்ன தைரிய எலெக்ஷன் கமிஷனுக்கு டிஜிபியை மாத்துவீங்களா? அன்னை நீங்க டிஜிபியை போட்டா நாங்களே மாத்த போறோம். டிஜிபியை போடவில்லை, தேர்தல் ஆணையம் மாற்றி இருக்கிறாங்க. அதனால எப்படி டிஜிபியை மாத்துறாங்க, எப்படி நம்முடைய தலைமைச் செயலரை மாத்துற மாதிரி மக்கள் சக்தியின் கொஞ்சம் முதலமைச்சரை மாற்றி கட்டிங்கன்னா புண்ணியமா போகுங்க. 23 ஏப்ரல் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி சின்னம் தாமரை சின்னத்துல அருமை சகோதரர், என்னுடைய நெருங்கிய நண்பர், என்னுடைய சகோதரரை போலவர், இவருடைய குடும்பம் எல்லாம் அவருடைய சொந்த ஊருக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். குடும்பம் எல்லாம் கல்வியிலே உயர்ந்த ஒரு குடும்பம். தெரியும் எனக்குள்ள அந்த கரிசல் காட்டு பூமிங்க ஐயா. புழுதி காட்டுல படிச்சு எல்லாம் மேல வர்றீங்க. சாதாரண ஊர் கிடையாதுங்க ஐயா. ஒரு தலைமுறையும் தண்ணி குறைவா இருக்கு, விவசாயம் செய்ய முடியாது, அவ்வளவு இளைஞர்கள் கஷ்டப்படுறாங்க. இந்த புழுதி காட்டுல ஒருவராக மேலே வந்திருக்கின்றீர்கள். அது போன்ற ஒரு புழுதி காட்டிலிருந்து மேலே வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பொன் பாலகணபதி அவர்களுக்கு நீங்க நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில தாமரை சின்னத்துல நீங்கள் வெற்றி வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த முறை மானாமதுரையில ரட்டளை நிக்கல, ரட்டளைக்கு பதிலாக தாமரை நிற்கிறது என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றேன். ரட்டளைக்கு பதிலாக தாமரை நிற்கிறது, வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு, அருமை சொந்தங்களே, நம்முடைய கூட்டணியினுடைய முக்கிய தலைவர்கள் இருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா அற்புதமான தொண்டர்கள் தலைவர்கள் இருக்கின்றார்கள். மாவட்டத்தினுடைய செயலாளர், சிவகங்கையிலே சட்டமன்ற உறுப்பினர் என்று போட்டியிடக்கூடிய அண்ணன் PR செந்தில்நாதன் அவர்களுக்கு, மானாமதுரையினுடைய தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் சிவதேவ் குமார் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாகராஜன், குணசேகரன் அவர்கள், முன்னாள் சேர்மன் மாரிமுத்து அவர்கள்,
மாவட்ட கழக துணை செயலாளர் முத்தமுடன் கருப்பையன் அவர்கள், ராஜேஷ் அவர்கள், நகர செயலாளர் நாகரத்னம் அவர்கள், ஒன்றிய செயலாளர் பூவேந்திரன் அவர்கள், ஒன்றிய செயலாளர் சேனை ரவி அவர்கள், பாகியலட்சுமி அழகம்மை அம்மா அவர்கள், ஒன்றிய சேர்மன் செல்வம் அவர்கள், SPK கணேசன் அவர்கள், எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் TTV தினகரன் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் நம்முடைய அருமை அண்ணன் பொன் பாலகணபதி அவர்கள், அருமை சொந்தங்களே, மாவட்ட தலைவர் அவைத்தலைவர் அண்ணன் திரு சொக்கநாதன் அவர்கள், நகர செயலாளர் செல்வம் அவர்கள், ஒன்றிய செயலாளர் பொன்மணி மூர்த்தி வெற்றிவேல் தங்கபாண்டி அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் வாழ்கின்ற காமராஜர் ஐயா GK வாசன் அவர்கள் ஆசி பெற்ற வேட்பாளர் நம்முடைய அருமை சகோதரர் பொன் பாலகணபதி அவர்கள், பாமக சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய KK பாலசுப்ரமணியம் அவர்கள், அயோத்தி அவர்கள், பாரதராஜா அவர்கள், மணி அவர்கள், ராஜா அவர்கள், அருமை சகோதரர் மருது சங்க சார்பாக வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பாலமுருகன் அவர்கள், ராமன் அவர்கள், பாலா அவர்கள், ஒன்றிய செயலாளர் மணிகண்டன் அவர்கள், அதேபோல அருமை சொந்தங்களே, மூவேந்திர முன்னேற்ற கழகம் சார்பாக வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ராஜேஷ் அவர்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக வந்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் இடைக்காட்டும் சுரேஷ் அவர்கள், அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான மனிதர் அவர்கள். அருமை சொந்தங்களே, இந்த முறை எதுவுமே யோசிக்காதீங்க. இளைஞர்களுக்கு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். ஐயா, இந்த தேர்தல் 2 கட்சிக்கு தான் தேர்தல் ஐயா. திமுக வேண்டாம், அதிமுக தலைமையிலான NDA வேண்டும். எதுவுமே குழப்பிக்காதீங்க ஐயா. பிக்கி பாக்கி போட்டு பாத்துறாதீங்க. 2 பட்டன் தான். ஒரு பட்டன் பிடிக்கீங்கன்னா ஒரு பட்டன் தான் உங்களுக்கு. அதனால நம்முடைய இளைஞர்களுக்கு என்னுடைய அன்பானது 3வது பட்டன், 3வது பட்டன்ல நம்முடைய வெற்றி சின்னமான தாமரை இருக்கு. 3வது பட்டன்ல இருக்கும். அதனால 3வது பட்டன்ல வெற்றி பெற செய்யுங்க. நீங்க ஏதாவது புதுசா வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ஐயா. படத்துக்கு போலாம், படத்தை பார்க்கலாம், கை தட்டலாம், வெளியே வந்துடலாம், அதோட வச்சுக்கலாம் ஐயா. போதும், அதுக்கு மேல பண்ணா பஞ்சாயத்து ஆயிரும். நான் யாரை பற்றியும் தவறாக சொல்லல. ஆட்சி செய்வதற்கு ஒரு அனுபவம் இருக்கணும். ஆட்சி என்பது கோட்டையில் உட்கார்ந்து இருந்தால் மானாமதுரையில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சவங்க ஆட்சி பண்ணணும். அப்பதான் ஏழை மக்களுக்கு அது சரியாக இருக்கும். அதனால அன்பு சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அருமை தொண்டர்களுக்கு கடைசியாக நன்றி சொல்வதற்காக காத்திருக்கின்றேன். அருமை சொந்தங்களை, இன்னைக்கு மானாமதுரையில தாமரை நிற்குது. நாம விட்டு கொடுத்து எல்லா நம்முடைய கூட்டணி கட்சிகளையும் அனுசரணையோடு நம்மோடு எடுத்து செல்ல வேண்டிய பெரும் பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு இருக்கு. இங்கே தாமரை பூக்க வேண்டும். அந்த தாமரையின் மீது நம்முடைய அண்ணன் பொன் பாலகணபதி அவர்கள் அமர்ந்து வரணும். தாமரை தானாக பூக்காது. ரட்டளை பூக்கும் பொழுது சைக்கிளோடு, குக்கரோடு எல்லோரும் சேர்ந்துதான் தாமரை பூக்கும் என்பதை நினைவில் கொண்டு நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் கடுமையாக அடுத்த 10 நாட்கள் நீங்கள் பிரச்சாரம் செய்து எல்லா தாய்மார்களையும் சந்தித்து தாய்மார்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி அவருடைய வாக்கையெல்லாம் நீங்கள் தாமரைக்கு சேர்த்து மானாமதுரையில உண்மையான மாற்றத்தை கொடுப்பதற்கு ஒரு அற்புதமான மனிதர் பொன் பாலகணபதியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு சொல்லி இந்த அற்புதமான கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா இளைஞர்கள் பெரிய அளவில் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அதே போல நம்முடைய தாய்மார்கள் வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் பாண்டித்துரை அவர்கள், சட்டமன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஆற்றல் மிகுந்த சங்கர் சுப்பிரமணியம் அவர்கள், பாலமுருகன் அவர்கள், பாலகோபாலன் அவர்கள், மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் மீனாதேவி, ராஜா அவர்கள், ராஜபதி, பட்டம் நாகராஜன் அவர்கள், பாலகோபாலன், சிவசாமி, இளைஞரணி தலைவர் கௌதம் அவர்கள், மத்திய அரசு வழக்கறிஞர் மலையேந்திரன் அவர்கள், ஆற்றல் மிகுந்த மண்டலுடைய தலைவர்கள் திருமணம் மேற்கு ராஜகந்திரன் அவர்கள், செல்லராஜா அவர்கள், ஞானசுந்தரி அவர்கள், முனியசாமி அவர்கள், பூபாலன் அவர்கள், செல்லக்குட்டி பாலா அவர்கள், தேர்தல் பொறுப்பில் இருக்கக்கூடிய ராஜசேகர், ரவிச்சந்திரன், பூமலத்தமிழன், பாரிவள்ளல், மானாமதுரை பாண்டி, மகளிரணி மேனகாக்கா, வழக்கறிஞர் காசுபிரியா, வழக்கறிஞர் முத்துச்சந்து, கலை கலாச்சார பிரிவு ஆதித்ய அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை சொல்லி எல்லோரையும் சந்தித்து ஒரு வார்த்தையை கொண்டு வந்து வெற்றியை பெற வேண்டும் என்று சொல்லி பெரிய அன்பை மானாமதுரையில் பெரிய எண்ணை கொடுத்திருக்கின்றீர்கள். உங்களுடைய அன்புக்கெல்லாம் தலை வணங்கி உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நன்றி தெரிவித்து இங்கிருந்து அன்போடு கிடப்பட்டு செல்கிறோம். அருமை சொந்தங்களே, மறந்து விடாதீர்கள். நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். தாமரைக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றன. நன்றி, வணக்கம். பாரத்